லீவெல்லாம் முடிஞ்சு ரிட்டன் சென்னைக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் 1 வீக் தங்கிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு 2 டேஸ் தங்கிட்டு புதன்கிழமை காலையில் ரிட்டன் சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். பெரிய பாப்பாவுக்கு தலையெல்லாம் வாரி விட்டு அம்மாவே ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்து எல்லாருக்கும் பிரிஞ்சி சாதமும் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. காலைல டிஃபனுக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு எடுத்துகிட்டு போனால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. குட்டி பாப்பாவை ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவளுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன். பெரிய பாப்பா அவளே சாப்பிட்ருவா. குட்டி பாப்பாவுக்கு மட்டும் நான் தான் எப்போவுமே ஊட்டி விடணும். அவளுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. ஊருக்கு கிளம்பும்போது குட்டி பையனை தான் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருந்தது. 1 வீக்காக வந்து பசங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். சின்ன பாப்பா கூட தான் அவனுக்கு நல்லா ஃபிட்டு. ஏன்னா அவங்க தான் அதிகமாக சண்டையும் போட்டுக்குவாங்க, அவங்க தான் அதிகமாக கொஞ்சுக்குவாங்க. கிளம்பும்போது அவன் விடவே இல்லை சின்ன பாப்பாவை, விளையாடிட்டே இருந்தான். அவனை சமாளித்து ஒரு வழியாக விட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு சென்னைக்கு. ஊரில் வந்து அப்பா பஸ் ஏற்றி விட்டுருவார். அங்கே சென்னையில் பூந்தமல்லியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். பஸ் ஏறினதுமே வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பஸ் விட்டு இறங்குனதுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் பசங்களுக்கு சமோசா அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது மதியம் லஞ்சும் வாங்கிட்டு போயிட்டோம். கொஞ்சம் காய்கறியும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.